கடல் மீன் உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய தமிழ்நாடு முதலிடம் பிடித்த மாநிலம். ஓகேங்களா? அப்போ கடல் மீன் உற்பத்தியில நம்ம என்னவா இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துங்க. கடல் மீன் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். ஓகேங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி யாரு சார் இருந்தாங்க? இப்ப நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க? அப்படின்ற டீட்டெயில் கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்ப இது நமக்கு கண்டிப்பா எக்ஸாம் ரிலேட்டடா தேவையான்னு பாத்தீங்கன்னா, இங்க கீழ பாருங்க. 10த் சோசியல் சயன்ஸ் புக்ல அக்ரிகல்ச்சர்ன்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா, கடல் மீன் பிடிப்பு அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்திருக்கோம் பாத்தீங்களா நமக்கு கேரளா. கேரளா தான் கடல் மீன் உற்பத்தியில 10த் ஸ்கூல் புக் டேட்டா படி ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல யார் தான் இருக்காங்க? தமிழ்நாடு டிஎன் ஓகேங்களா? அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்டா நமக்கு தமிழ்நாடு வரும். ஸ்கூல் புக் ரிலேட்டடா கேட்டா நமக்கு கேரளா வரும். இப்ப இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இல்ல நமக்கு ஸ்கூல் புக் கொஸ்டினா கேட்டா, கொஸ்டின்ல நமக்கு இயர் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நடப்பு ஆண்டில் இல்ல 2026ஆம் ஆண்டு அடிப்படையில் கடல் மீன் உற்பத்தியில இந்தியால எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு கேட்டு நம்மளுடைய தமிழ்நாடு தான். அப்ப இயர மென்ஷன் பண்ணாம கேட்கறாங்கன்னா, அப்ப அதுக்கு என்ன வரும்? கண்டிப்பா கேரளாவா தான் வரும். ஓகேங்களா? அதுவே கடல் மீன் உற்பத்தினா நம்ம கடல் ரிலேட்டடா. உள்நாட்டு மீன் பிடிப்புனா நம்ம இந்த ஆறுகளு, ஏரிகளு, கால்வாய்கள், குளங்கள், கண்மாக்கரை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல புடிக்கிறதுல யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஆந்திர பிரதேசம் நம்மளுடைய ஏபி ஸ்டேட் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் உள்நாட்டு மீன் பிடித்தல்ல ஃபர்ஸ்ட். கடல் மீன் பிடித்தல்ல ஸ்கூல் புக் ரிலேட்டடா கேரளாவும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவும் யார் வராங்க? நம்மளுடைய தமிழ்நாடு வராங்க. இது கண்டிப்பா இந்த ஆண்டு குரூப் 2, குரூப் 4, குரூப் 1லயே கூட எதிர்பார்க்கலாம். சரி இது இல்லாம இன் டெப்த்தா நமக்கு என்ன சார் தெரியணும்னா, 2025ஆம் ஆண்டில் இந்தியா மொத்தம் 35,00,000 மேல 35,07,000 டன் மீன் உற்பத்தியை பதிவு செய்தது. அப்ப 35.7 லேக்ஸ் டன்னு கிட்ட நம்மளுடைய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, மீன உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவின் கடல் மீன் உற்பத்தி, இது ஓவரால் மீன் உற்பத்தி. அதுல இந்தியாவுடைய கடல் மீன் உற்பத்தி 3% அதிகரித்துள்ளது. என்ன சார் சொல்ல வரான்னா, இப்போ வேர்ல்டு லெவல்ல மீன் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது 100% ஓகேவா? அந்த 100%ல இந்தியாவுடைய பெர்சன்டேஜ் மட்டும் 3%. இந்த 3%க்கான உற்பத்தி திறன் தான் எவ்வளோ? 35.7 டன் ஓகேவா? அப்ப நமக்கு இந்த நம்பர் கேட்க சான்சஸ் இருக்கு. இந்த 3% கேட்கறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. அத விட அதிகமா எதிர்பார்க்கிறது இந்த தமிழ்நாடு முதல் மாநிலம். இது 100% நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாடு குஜராத்தை முந்தி கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்தது. ஓகேங்களா?